மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோன்னா நடிகர் ஜோசப் விஜய் அப்படிங்கிற சொல்லாடலை யார் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னா திமுக காரங்க கடந்த ஒரு வாரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விஜயனா பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய்ன்னு சொல்லி பல வருஷமாக யார் பேசிகிட்டு இருப்பாங்கன்னா பிஜேபி காரங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்க கூட வழக்கம் போல் திமுக காரங்களும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. மேடை தோறும் பார்த்தீங்கன்னா விஜய்ன்னு குறிப்பிடாமல் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி குறிப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பெரிய பரப்புரையை மேற்கொள்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா என்னோட வாக்கு ஜோசப் விஜய்க்கு தான். ஆனால் ஒரு கண்டிஷன், அவர் நடிகர் ஜோசப் விஜய் கிடையாது, தலைவர் ஜோசப் விஜய். ஸோ இங்கே நம்ம என்ன பேச போகிறோன்னா தாவேகா தலைவர் விஜய் அண்ணாவை பற்றி இந்த வீடியோவில் சில கருத்துக்கள் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அவர் தலைவராக எவ்வளோ தூரம் போய் நின்றுருக்கார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இனிமே விஜய் அண்ணா பேரை ஜோசப் விஜய்னு குறிப்பிட்டா தலைவர் ஜோசப் விஜய்னு குறிப்பிடுங்க, விஜய்னு குறிப்பிட்டா தலைவர் விஜய்னு குறிப்பிடுங்க. இனிமே தலைவர் அப்படிங்கிற அடையாளத்தோடு தான் விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக அழைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வந்து பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருப்பார், வெற்றி தலைவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த வார்த்தை எவ்வளவு கரெக்டாக சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் கரெக்டாக பதிவு செய்கிறேன். எவ்வளவு தெளிவான வார்த்தை, எவ்வளவு கரெக்டான வார்த்தை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தரலாம். 5 காரணங்கள் சொல்கிறேன். இனிமே விஜய் அண்ணா அப்படிங்கிற பேரை நீங்கள் எங்கே பயன்படுத்தினாலும் இயல்பாக உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். இனிமேல் தலைவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு பயன்படுத்துவோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாக வந்துடும். கேரண்டி கொடுத்துட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஒன் பை ஒன்னா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயமாக்கல, ஒவ்வொரு தலைவரோட குவாலிட்டி நான் சொல்கிறேன். அந்த குவாலிட்டி விஜய் அண்ணா இருக்கா அப்படிங்கிறத பொருத்தி பாருங்கள். ஒரு தலைவர்னா என்ன பண்ணுவார் தெரியுமா? தன் தேவை போக பிறருக்கு உதவி பண்ணுவார். ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பொதுமக்கள் அந்த பிரச்சனையில் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறாரோ தீர்க்கலையோ துணை நிற்பார். இப்போ அந்த மொதல் குவாலிட்டி விஜய் அண்ணா இருக்கான்னு சொல்லி அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா உதவி அப்படிங்கிறது விஜய் அண்ணாவோட பிரித்து பார்க்க முடியாது. அவரோட உதவிகள் இப்போ நான் பேசுகிற தருவாய் கூட தமிழகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாருக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் சார்பாக யாரோ ஒருத்தங்க வழங்கிட்டு இருக்காங்க. விஜய் அண்ணா வழங்கினதா இருக்கட்டும், அவர் பேரை பயன்படுத்தி வழங்கப்படுற நலத்திட்ட உதவிகள் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு மாற்று கருத்தே இருக்காது. பிற கட்சி தோழர்கள் கூட இந்த பாயிண்டை ஏற்றுப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை அவர் தீர்க்கிறாரோ தீர்க்கலையோ ஆனால் துணை நிற்பார். விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா ஈழ பிரச்சனை வரும்போது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனவர் கைதை கண்டித்து போராட்டம் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அனிதா குடும்பத்துக்கு போய் அந்த பிரச்சனை நடக்கும்போது ஆறுதல் தெரிவித்தாங்க. ஜல்லிக்கட்டு விஷயத்தில் இயல்பாக எழுந்த அந்த உணர்ச்சி பெருக்கில் மக்கள் ரோட்டில் நிற்கும் போது நானும் உங்களுக்கு ஆதரவாக ரோட்டில் நிற்பேண்டா அப்படின்னு சொல்லி வந்து ரோட்டில் நின்னாப்புல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தூத்துக்குடியில் நடக்கும்போது அந்த ஆறுதல் தெரிவித்து நான் இருக்கேன் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தலைவராக விஜய் அண்ணா அதை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், இப்போ பரந்தூராக இருக்கட்டும், எந்த பிரச்சனை எப்போ வந்தாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு விஜய் அண்ணா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட பேரில் அல்லது அவர் கொடுத்த நலத்திட்ட உதவிகள் தமிழகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனை தமிழக மக்களுக்கு துணை நிற்கணுமோ அத்தனை பிரச்சனைகளையும் தொடர்ச்சியாக விஜய் அண்ணா தன்னம்பிக்கையோட நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை பெரிய லெவலில் தமிழக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னுடைய முதல் பாயிண்ட், நான் தலைவர் விஜய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு. இப்போ ரெண்டாவது, ஒரு தலைவர் என்ன பண்ணுவார்? ஒரு குடும்பத்தோட தலைவரோட வேலை என்ன? அந்த குடும்பத்தை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. நம்ம குழந்தை இந்த படிப்பு படிக்கட்டும், நம்ம வீட்டுக்காரம்மாக்கு இந்த விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுப்போம், நம்மளுடைய ரெண்டாவது குழந்தை இந்த டைரக்ஷனில் போனால் இப்படி போயிடலாம். தினந்தோறும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மிக முக்கியமான முடிவை யார் எடுப்பானா? அந்த குடும்பத்தோட தலைவர் எடுப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தன் பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்களை பெரிய லெவலில் அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காரு. எப்பா இந்த பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனையா, இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா தாரை வார்த்தது தப்பு, திரும்பி வாங்கணும், திரும்பி வாங்குறதுக்கு நாளாகுனா நீ வந்து குத்தகை கேடு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விகளை கேட்டு போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் இந்த இருக்குது, இவ்வளவு மோசமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், நீட்டு விஷயத்தில் இல்லை ஆளக்கூடிய அரசாங்கம் நம்ம ஏமாத்திருச்சு அப்படிங்கிற கைட்லைன்ஸாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அறிக்கைகள் வாயிலாகவும் பேச்சுக்கள் வாயிலாகவும் அரசியல் களத்தில் தன் பின் தொடர்றவங்களை பெரிய லெவலில் அரசியல் ஆர்வத்தை கொடுத்து அரசியல் ரீதியாக அவங்கள தெளிவுபடுத்துறாரு. லெஃப்ட்னா லெஃப்ட் காமிக்கிறார், ரைட்டுனா ரைட்டு காமிப்பார். ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் நம்ம முன்னாடி நின்று நம்ம அத்தனை பேரையுமே தொடர்ச்சியாக வழி நடத்துறாரு. அவர் நமக்கு முன்னாடி ஒரு பாதையை உருவாக்கி போயிட்டு இருக்காரு. அந்த பாதையில் நம்ம தன்னம்பிக்கையோட இது அண்ணா கிரியேட் பண்ணுற பாதை அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோட அந்த பாதையில் நம்ம தொடர்ச்சியாக பயணப்பட்டு இருக்கோம். ஒரு தலைவர் தன் பின்பற்றவங்களை பெரிய லெவலில் கைட் பண்ணணும். விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது விஜய் அண்ணா நான் தலைவராக சொல்கிறதுக்கு என்னுடைய ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது. இப்போ மூணாவது, சில பேர் பார்த்தீங்கன்னா தலைவராக உருவாவாங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சில சமரசங்களை செய்து கொண்டு 10-11 இருக்கக்கூடிய ஒரு தொண்டராக மாறிடுவாங்க. இப்போ விஜய் அண்ணா பீக்காக இருக்கார், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா இவர் 2 அதிகாரத்தை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. இப்போ பாஜக
பாஜகவை நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் திமுகவோட விஜயண்ணா சமரசம் பண்ணார்னா 2026 விஜயண்ணாக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. ஒருவேளை திமுகவை தமிழக அரசியல் களத்திலிருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் பாய் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட துணை நிற்கணும், நான் முதல்ல திமுகவை அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திமுகக்கு எதிராக பிஜேபியோட விஜயண்ணா கைகோத்தாலும் விஜயண்ணாக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லப்பா இவங்க 2 பேருமே தப்புப்பா, 2 பேரை நான் எதிர்க்கிறேன், அதற்காண்டி 2 பேர்ல ஒருத்தட்ட நான் சமரசம் பண்ணிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. சமரசம் அப்படிங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. இது விஜய் அப்படிங்கிற ஆரம்பிச்ச கட்சி கிடையாது. விஜய் கூட அந்த கட்சியை எப்படி நடத்துறாருன்னா அவர் அறிவிச்ச கொள்கை அடிப்படையில் தான் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. கொள்கை சமரசம் அப்படிங்கிறது ஒரு தலைவர் செய்யாம இருக்கணும். இப்ப வரைக்கும் விஜய் என்ன அரசியல் களத்தில் திமுக பிஜேபி அப்படிங்கிற 2 கட்சியும் நான் வீழ்த்தணும். இப்போ ஒரு ஐடியாவா யோசிச்சு பார்த்தா 2 வீழ்த்தணும்னா ஒன்று கூட ஜாயின் பண்ணிட்டு ஒன்னொன்று தூக்கலாம்ல, அந்த அரசியலை விஜய் என்ன இங்கே செய்யவே இல்லை. அதனால தான் சமரசம் இல்லாத தலைவராக விஜய் அண்ணா இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவை நான் தலைவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறேன். 4வது மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரிய லெவலில் ஒரு தலைவர் தியாகத்துக்கு தயாராகணும். விஜய் அண்ணா ஒரு தியாகத்துக்கு தயாராக இருக்காங்க. தன்னுடைய பொருளாதாரம் அத்தனையுமே வேணாம், இனி என்னோட வேலை மக்களுக்கு பணி செய்து கிடப்பறே அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு வந்திருக்காரு. இனிமே அடுத்த 30 வருஷம் எங்கே மக்கள் பிரச்சனை இருந்தாலும் மக்களுக்கு ஆதரவாக மக்களை கெயிட் பண்ணி நான் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த மக்களில் யார் நல்லது பண்ணுறாங்களோ, என்னுடைய கட்சிக்காரங்க யார் எந்த விஷயத்தை நல்லா செஞ்சாங்களோ அவங்களுக்கு நான் பாராட்டுகளை வழங்கிட்டு இருக்கேன். இந்த மேடையில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறார், என்னோட கட்சியோட பொதுச் செயலாளர், அவரை நான் உற்சாகம் ஊட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து கொடுக்குறேன். என்னுடைய தோழர் டிவிகே ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் ரொம்ப அழகாக பேசுகிறாரு, அவரை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நான் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். ஸோ இன்செக்யூரிட்டி இருக்கக்கூடிய தலைவர் பார்த்தீங்கன்னா யாரையுமே முன்னிலைப்படுத்த விட மாட்டாங்க, யாருக்குமே பாராட்டு கிரெடிட் கொடுக்கவே மாட்டாங்க. விஜய் அண்ணா இன்செக்யூரிட்டி இல்லாத தலைவர். யார் நல்லது செஞ்சாலும் அது மாற்று கட்சிக்காரனே நல்லது செஞ்சாலும் எப்பா நீ பண்ணதில் 4 நல்ல பாயிண்ட் இருக்குப்பா, 4 கேவலமான பாயிண்ட் இருப்பான்னு சொல்லி மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களே நல்லது செஞ்சால் இன்செக்யூரிட்டி இல்லாமல், அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவர் கிரெடிட் எடுத்துருவாங்க, அவர் பெரிய லெவலில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எந்த விதமான சமரசமும் இல்லாமல் நல்லதுன்னா விஜய் பாராட்டுவாயா அப்படின்னு சொல்லி நல்லதை பாராட்டி தியாகத்துக்கு தயாராகி மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே என்னோட வேலை அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு விஜய் அண்ணா வந்திருக்காங்க. ஸோ ஒரு தலைவர் தியாகத்துக்கும் தயாராகிட்டார். அதனால தான் விஜய் அண்ணாவை நான் தலைவர்னு குறிப்பிடுறேன். இப்போ என்னுடைய கடைசி மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, விஜய் அண்ணா நினச்சா நடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மக்கள் சேவை அப்படிங்கிற ஒரு வேலையும் பார்க்கலாம், செய்ய முடியுமா செய்ய முடியாதா? ஆனால் இவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்னு நினைக்கிறாருங்க. என்னால் ஒரு வேலையை மட்டும்தான் ஒரு நேரத்தில் கவனம் செலுத்த முடியும், என்னால் 2 பக்கம் விளையாட முடியாது, அது இந்த மக்களுக்கு உண்மையாக இருக்காது, நேர்மையாக இருக்காது. இந்த பேட்டனை எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூதாதையர்கள் செயல்படுத்தி பார்த்தாங்க, அது ஏதோ எனக்கு உண்மையாக இல்லாத மாதிரி தோணுது. அவர் உண்மையாக இருக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நடிப்பு நிப்பாட்டியிருக்காரு. ஒரு தலைவர் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கணும், தியாகத்துக்கு தயாராகணும், எந்தவித இன்செக்யூரிட்டி இல்லாமல் தன்னை பின்தொடர்றவங்களை பாராட்டணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்தவித சமரசமும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன் பின்னாடி வரக்கூடிய நபர்களுக்கு லெஃப்ட் ரைட்டு டைரக்ஷனை கொடுக்கணும். மக்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையை நான் தீர்க்க மாட்டேன், ஆனால் நான் துணை நிற்பேன். இப்போ மணிப்பூருக்கு மோடி அவர்கள் போகாத போது நம்ம என்ன கேட்குறோம், சார் போய் மக்களை பாருங்க சார், பார்த்து ஒரு தன்னம்பிக்கை கொடுங்க, நீங்கள் போனாவே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் சொல்கிறோம். வேங்கவேலுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போகாததை ஏன் போகாமல் இருக்கீங்க, போனீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும்ல, அந்த அவல நிலை அவங்கள விட்டு போகலன்னு சொல்லி துணை நீக்க சொல்கிறோம். ஸோ ஒரு தலைவராக நீங்கள் சொல்கிற அதே ஜோசப் விஜயை நான் ஒரே ஒரு கரெக்ஷன் சொல்லி சொல்கிறேன், தலைவர் ஜோசப் விஜய். ஸோ தலைவராக அந்த மக்களுக்கு எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கணுமோ நேர்மையாக இருக்கணுமோ இருக்காங்க. இனிமேல் விஜய் அண்ணா பேரை எங்கே பயன்படுத்தினாலும் தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு 100% தகுதி இருக்கக்கூடிய மனிதர் அவர். நிச்சயமாக அவர் பேரை பயன்படுத்தும் போது தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ மாற்றுக் கட்சி தோழருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறையா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய மிஸ்லீடில் இருக்காங்க, அதனால தான் நம்மளை பெரிய லெவலில் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்து மிக முக்கியமான பல தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.